Hello everyone. So today நம்ம last year பார்த்த TNPSC mains question 2023 last time discuss பண்ணிட்டு இருந்தோம். So அதோட continuation தான் பார்க்க போறோம். So the next question is the legislative procedure followed in the state legislative assembly and the state legislative council is remains as same as in the parliament. Actually இந்த ஸ்டேட்மெண்ட்டை கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் பார்லிமெண்ட்டில் ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜரும் அசம்பிளி அண்ட் கவுன்சிலில் ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜரும் சேமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி சேம் ப்ரொசீஜர் கிடையாது. தெர் ஆர் சம் டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ லைக் கமெண்ட் அப்படின்னு கேட்குறப்ப தெர் ஆர் சம் சிமிலாரிட்டிஸ் அண்ட் ஆல்சோ தெர் ஆர் சம் டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது இந்த ப்ரொசீஜர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன சிமிலாரிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குன்னு பார்க்கலாம், ஆர் லைக் டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தென் வி வில் கண்டினியூ வித் அப்படிங்கிறது வந்து அதர் திங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சிமிலாரிட்டிஸ் வித் பார்லிமெண்ட். ஓகே, ஸோ ஆக்சுவலி பார்லிமெண்ட்டில் ஆர்டினரி பில் அப்படிங்கிறது பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட் அப்படின்னா which consists of both Lok Sabha as well as Rajya Sabha. So ஒரு bill passing procedure அப்படிங்கிறது வந்து with respect to ordinary bill பார்த்தீங்கன்னா it mentioned in the article 107th of the constitution அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இட் கேன் பி லோக் சபா ஆர் ராஜ்ய சபா இருக்கலாம். லெட்ஸ் சே the bill அப்படிங்கிறது வந்து is initiated either by the MP or it can be by the minister initiate this bill and the first house அப்படிங்கிறது வந்து it would be either Lok Sabha or Rajya Sabha. அதாவது இந்த பில்லை வந்து எம்பியும் ரைஸ் பண்ணலாம். ஸோ எம்பி இஸ் நத்திங் பட் அ ப்ரைவேட் மெம்பர். எம்பி இஸ் நத்திங் பட் அ ப்ரைவேட் மெம்பர். ஸோ ப்ரைவேட் மெம்பர் அப்படின்னு வந்தால் மினிஸ்டர் அல்லாத மற்ற எம்பிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் ப்ரைவேட் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைவேட் மெம்பரும் ஆர்டினரி பில் வந்து பாஸ் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ மினிஸ்டரும் பாஸ் பண்ணலாம். ஆனால் ப்ரைவேட் மெம்பர் பாஸ் பண்ணும்போது எத்தனை டேஸ்க்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும்னா 30 days அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நோட்டீஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். பட் வென் இட் கம்ஸ் டு மினிஸ்டர் 7 days அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்தா போதும். ஸோ இந்த சேம் திங் அப்படிங்கிறது வந்து இஸ் ஃபாலோட் அப்படிங்கிறது வந்து இந்த அசம்பிளி ஆல்சோ. பிகாஸ் மேலே லோக்சபா அப்படின்னு வந்தால் கீழே வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் எய்தர் லோக்சபா ஆர் ராஜ்யசபா இந்த சேம் மேனர். ஸோ கீழே ஸ்டேட்ஸ்லையுமே ஸ்டேட் அசம்பிளி ஆர் ஸ்டேட் கவுன்சில். ஸோ யார் வேணாலும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து எந்த ஹவுஸாக வேணாலும் இருக்கலாம். அண்ட் ஹியர் ஆல்சோ த பில் வந்து இட் கேன் பி இனிஷியேட்டட் பை எய்தர் எம்எல்ஏஸ் ஆர் த மினிஸ்டர். ஸோ மேலே எம்பிஸ் அப்படின்னு வந்தால் கீழே எம்எல்ஏஸ். ஸோ இந்த பில் அப்படிங்கிறது வந்து இஸ் இனிஷியேட்டட் MP or minister with 30 days and 7 days அப்படிங்கிறது நோட்டீஸ். in the same manner கீழே MLAs அப்படிங்கிறது வந்து ஒரு மினிஸ்டர் with the same 30 days and 7 days notice. Actually this is a similarity அப்படிங்கிறது வந்து between the parliament and அப்படிங்கிறது வந்து state assembly. Okay, so first house அப்படிங்கிறது வந்து let's say this is Lok Sabha or Rajya Sabha. Let's say I assume அப்படிங்கிறது வந்து this as a Lok Sabha. So second house அப்படிங்கிறது வந்து would be the Rajya Sabha, but it can be first house அப்படிங்கிறது வந்து Rajya Sabhaவும் இருக்கலாம், செகண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து லோக்சபாவும் இருக்கலாம். ஸோ இதில் 3 ரீடிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங் அண்ட் தேர்ட் ரீடிங். ஸோ 3 ரீடிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படிங்கிறதுல இட்ஸ் நத்திங் பட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த பில் அப்படிங்கிறத ரீட் பண்ணுவாங்க. அண்ட் த செகண்ட் ரீடிங் அப்படிங்கிறதுல தெர் ஆர் 2 stages ஆக்சுவலி, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தெர் ஆர் 2 stages அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் கேன் பி கமிட்டி ஸ்டேஜ். ஆக்சுவலி இட்ஸ் நாட் மேண்டட்டரி when it comes to ordinary bill. ஸோ வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம். ஸோ டீட்டெயிலாக க்ளாஸ் பை க்ளாஸாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் இங்கே தான் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படிங்கிறதுல ஜஸ்ட் ஒன்லி அப்ஜெக்டிவ் ஆஃப் த பில் அப்படிங்கிறத மட்டும்தான் ரீட் பண்ணுவாங்க. செகண்ட் ரீடிங் அப்படிங்கிறதுல 2 stages. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுல தான் டீட்டெயிலாக க்ளாஸ் பை க்ளாஸ் அப்படிங்கிறது வந்து ரீடிங் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ இதில் ஃபார் த டீட்டெயில்டு ஸ்க்ரூட்டினிக்காக தே மே ஃபார்ம் த கமிட்டி ஸ்டேஜ். ஓகே, ஆக்சுவலி இட்ஸ் நாட் மேண்டட்டரி. ஸோ கமிட்டிஸ் அப்படின்னு வந்தால் எந்த மாதிரி கமிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க? இட் கேன் பி செலக்ட் கமிட்டி or it can be joint committee as well. Okay, so it's based upon the discretion of the house, particular house, and the house அப்படிங்கிறது presiding officer அப்படிங்கிறது வந்து பொறுத்தது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறதுல it can be select committee னா it's nothing but அந்த பர்டிகுலர் ஹவுஸோட மெம்பர்ஸ் மட்டும் தான் அந்த கமிட்டியில் இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் செலக்ட் கமிட்டி. ஆக்சுவலாக ரெண்டுமே வந்து இட்ஸ் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் தான், ஐ மீன் பெர்மனன்ட் கமிட்டிஸ் தான். பட் செலக்ட் கமிட்டினா ஒன்லி தட் பர்டிகுலர் ஹவுஸோட மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து இஃப் இட் இஸ் லோக்சபாவோட எம்பிஸ் ஆர் அதர் எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த செலக்ட் கமிட்டி. அண்ட் ஜாயின்ட் கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ போத் லோக்சபா as well as ராஜ்யசபா அப்படிங்கிற மெம்பர்ஸ் 2 பேருமே ஜாயின்ட் கமிட்டியில் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எம்பி பாஸ் பண்ணுற பில் என்ன ஆகாது அப்படின்னு வந்தால் இட் கான்ட் பிகம் த ஆக்ட் அப்படிங்கிறத கன்வெர்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிறது வந்து கன்வென்ட் பண்ணுவாங்க இன் ஆர்டர் டு ஃபர்தர் டிலேயிங் தட் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஜாயின்ட் கமிட்டி அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா, ஏன்னா ரேர்லி தான். ஸோ லைக் இன் இந்தியா ரேராக தான் வந்து ப்ரைவேட் மெம்பர் பில் டு பிகம் த ஆக்ட் அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக எத்தனை ப்ரைவேட் மெம்பர் பில் அப்படிங்கிறது வந்து ஆக்டாக வந்திருக்கு? ஸோ கெஸ் திஸ். ஆக்சுவலி இட்ஸ் 14 bills. ஓகேவா, ஸோ ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுலேருந்து மோர் தென் 8 years அப்படிங்கிறத க்ராஸ் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் ஒன்லி 14 ப்ரைவேட் மெம்பர் பில்ஸ் அப்படிங்கிறது தான் டு பிகம் த ஆக்டாக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கேசஸ் அப்படிங்கிறதுலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜாயின்ட் கமிட்டி அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஜாயின்ட் சிட்டிங், இட்ஸ் ஜாயின்ட் கமிட்டிஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் த சேம் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து ஃபாலோட் இன் த அசம்பிளி அண்ட் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து ஆல்சோ. ஆக்சுவலி திஸ் சேம் copy paste procedure. And
செகண்ட் ரீடிங்கில் செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்களா, க்ளாஸ் பை க்ளாஸ் அப்படிங்கிறது வந்து ரீடிங் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ லெட்ஸே ஒரு பில் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா there are different clauses அப்படிங்கிறது வந்து இந்த பில். ஸோ ஹியர் இட் இஸ் க்ளாஸ் பை க்ளாஸ் அப்படிங்கிறது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்தால் செப்பரேட்டாக ரீடிங் அப்படிங்கிறது வந்து பண்ணி டீட்டெயிலாக அனலைஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணி செப்பரேட்டாக ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹியர் இட் இஸ் ஆல்சோ அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ லைக் செப்பரேட்டாக க்ளாஸ் பை க்ளாஸ் அப்படிங்கிறது வந்து ஓட்டிங் நடக்கும். ஃபைனலாக அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் ரீடிங் அப்படிங்கிறதுல தான் ஒரு காமன் மெஜாரிட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் simple majority. For ordinary bill, it is simple majority. Once inge okay edutna, it move on to the second house. So second house அப்படிங்கிறது is nothing but it move on to the second house. It can be Rajya Sabha or Lok Sabha. So first Lok Sabha na second Rajya Sabha, first Rajya Sabha na second Lok Sabha. In the same manner, கீழ first assembly na second council na first council na second அப்படிங்கிறது வந்து assembly. The same procedure அப்படிங்கிறது வந்து again இந்த இடத்துல repeat ஆகும். The same first reading, second reading, third reading. So at the first reading, objective of the bill read பண்ணுவாங்க. Second readingல again there are two stages. First stage அப்படிங்கிறதுல may form the committee stage. Here also may form the committee stage அப்படிங்கிறதா. And the second stage அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு வந்தால் clause by clause அப்படிங்கிறது வந்து different votings அப்படிங்கிறது வந்து நடக்கும். So and at the end அப்படிங்கிறதுல there is a final third reading. So in this third reading அப்படிங்கிறதுல one simple majority pass பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்தால் it move on to the president. ஸோ லைக் இங்கே பிரசிடென்ட்டை போகும்னா கீழே வந்து இந்த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுல கவர்னர் அப்படிங்கிறது கிட்ட போகும். ஸோ வேற லைக் மேலே லோக்சபானா கீழே அசம்பிளி, மேலே வந்து ராஜ்யசபானா கீழே கவுன்சில், மேலே பிரசிடென்ட் அப்படின்னு வந்தால் கீழே கவர்னர். ஸோ ஆக்சுவலாக இதில் பீரியராக பிரசிடென்ட் கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் நாட் நீடட். ஓகேவா? தெர் இஸ் நோ நீட் ஆஃப் பீரியர் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஆஃப் த பிரசிடென்ட் இங்கே தேவை கிடையாது. அதே மாதிரியே தான் ஸ்டேட்ஸ்லையும் when it comes to ordinary bill பாஸ் பண்ணும்போது பீரியராக கவர்னர் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒன்லி இன் கேஸ் ஆஃப் மணி பில்லில் மட்டும் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்தால் நம்ம பீரியராக பர்மிஷன் வாங்குறோம். ஏன் மணி பில்லில் மட்டும் பிரசிடென்ட் கிட்டையும் கவர்னர் கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு வந்தால் பிகாஸ் தே ஆர் த சைனிங் அத்தாரிட்டி. ஸோ பிகாஸ் அவங்களோட நேமில் தான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் ஆஃப்டர் கெட்டிங் பெர்மிஷன் ஃப்ரம் போத் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர், ஸோ we can get out of the money from consolidated fund of India and also consolidated fund of state அப்படிங்கிறதுல. ஓகேவா? ஸோ அதர்வைஸ் இந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து சேம் ஒன்லி. அண்ட் ஸோ ஹியர் இட் இஸ் இங்கே ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்தால் இட் மூவ் ஆன் டு த பிரசிடென்ட் கிட்ட போகும். சப்போஸ் ஓகே பண்ணலை, ஸோ தே வாண்ட் டு ரிஜெக்ட் திஸ் பில், தே கேன் ரிஜெக்ட் த பில் ஆல்சோ. அண்ட் இன் திஸ் கேஸ் அப்படிங்கிறதுல தே கேன் அப்படிங்கிறது வந்து சென்ட் த பில் ஃபார் ரீகன்சிடரேஷன். லைக் லெட்ஸே ஒரு 10 clause அப்படிங்கிறது இருக்குது, ஒரு பில் அப்படிங்கிறதுல ஒரு 10 clauses அப்படிங்கிறது இருக்குது. அந்த 10 clauses அப்படிங்கிறதுல செகண்ட் அண்ட் தேர்ட் clause அப்படிங்கிறது மட்டும் ராஜ்யசபாக்கு பிடிக்கல. லெட்ஸே அஸ்யூம் ஸோ செகண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் அ ராஜ்யசபா ஹவுஸ். ஸோ ராஜ்யசபாக்கு அந்த செகண்ட் clause அப்படிங்கிறது மட்டும் பிடிக்கல அப்படின்னு வந்தால் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் இங்கேருந்து ரீகன்சிடரேஷன் அப்படிங்கிறதுக்காக சென்ட் பண்ணுவாங்க. அதை லோக்சபா வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டா இட்ஸ் நாட் அன் இஷ்யூ, அங்கேருந்து அதை பாஸ் பண்ணிடுவாங்க. பட் லோக்சபா அனுப்பின பில்லை அப்படியே ரிட்டர்ன் அனுப்புகிறாங்கன்னா again ராஜ்யசபா ரிட்டர்ன் அனுப்பி like again லோக்சபா ராஜ்யசபா ராஜ்யசபா அப்படிங்கிறது வந்து in this manner அப்படிங்கிறதுல இந்த பில் அப்படிங்கிறது stuck between these two houses அப்படிங்கிறதுக்கு நடுவில். ஆக்சுவலாக இந்த மாதிரியான கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு வந்தால் இந்த கண்டிஷன் இஸ் கால்ட் அப்படிங்கிறது வந்து டெட்லாக் கண்டிஷன். பிகாஸ் இந்த பில் அப்படிங்கிறது வந்து ஸ்டக் ஹியர். ஓகேவா? ஸோ இதை தாண்டி அதால் என்ன பண்ண முடியல, பிரசிடென்ட் கிட்டயோ ஆர் லைக் அதர் ஹவுசஸ் அப்படிங்கிறதுக்கு மூவ் ஆன் ஆக முடியல. திஸ் இஸ் கால்ட் அஸ் டெட்லாக். ஆக்சுவலாக இந்த சேம் டெட்லாக் கைண்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து திங் அப்படிங்கிறது வந்து கீழே ஸ்டேட்ஸில் அப்ளிகபிள் ஆகும்னா அப்ளிகபிள் ஆகாது. ஸோ ஆக்சுவலாக திஸ் இஸ் அ கீ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து பிட் வந்து பார்லிமெண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டேட் அசம்பிளி. பிகாஸ் இங்கே பவர் ஆஃப் லோக்சபா when it comes to ordinary bill, the power of Lok Sabha is equal to Rajya Sabha. So always, so when it comes to ordinary bill or when it comes to constitution amendment bill, so most of the cases the power of Lok Sabha is equal to Rajya Sabha. But when it comes to assembly, the power of state legislative assembly is always greater than state legislative council. So it's not அப்படிங்கிறது applicable here. So கீழே ஸ்டேட் கவுன்சிலால் என்ன பண்ண முடியும், லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து அசம்பிளியாக இருக்குது, செகண்ட் ஹவுஸ் கவுன்சிலாக இருக்குது அப்படின்னு வந்தால் இவங்களால பில் அப்படிங்கிறத லைக் ரீகன்சிடரேஷனுக்கு ஒன்ஸ் அனுப்ப முடியும். அப்படி சப்போஸ் அனுப்பின பில்லை அவங்க திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா இங்கே உங்களுக்கு இருக்கிற பவர் அப்படிங்கிறது வந்து ஒன்லி பில்லை ஹோல்ட் மட்டும்தான் பண்ண முடியும். when it comes to parliament, they can hold the bill for 6 months. They can hold the bill for 6 months. But when it comes to states அப்படின்னு வரும்போது they can hold the bill for 3 + 1 month. Actually it's not concurrently 4 months அப்படிங்கிறது கிடையாது. So first என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் let's say assume, so when it comes to state legislative assembly and state legislative council and the second house அப்படிங்கிறது வந்து state legislative council. ஸோ அப்போ இதில் 3 readings பாஸ் பண்ணுறாங்க, மூவ் டு த செகண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறதுலேருந்து இங்கேருந்து ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புகிறாங்கன்னா ஸோ அவங்க ரீகன்சிடர் பண்ணி அனுப்பிட்டா ஓகே. சப்போஸ் அசம்பிளியில் எந்த ஒரு ரீகன்சிடரேஷனும் பண்ணலை, கொடுத்த பில் அப்படிங்கிறது அப்படியே ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா தே கேன் ஹோல்டு திஸ் அப்படிங்கிறது வந்து பில் ஃபார் இனிஷியலி 3 months அப்படிங்கிறது வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. அட் த எண்ட் ஆஃப் 3 months அப்படிங்கிறதுல தே அகைன்
send back this bill அப்படிங்கிறது வந்து to the first house again. I mean the state legislative அப்படிங்கிறது வந்து assembly அப்படிங்கிறதுக்கு again send பண்ணுவாங்க. But again so like send பண்ணதுக்கு அப்புறமும் அதே bill அப்படியே return பண்றாங்க without any changes அப்படிங்கிறது வந்து return பண்றாங்கன்னா so now the council can hold this bill for one more month. Okay, that's it. The maximum holding period அப்படிங்கிறது வந்து 3 plus 1 months மட்டும் தான். At the end of this 1 month அப்படிங்கிறது வந்து the bill is automatically goes to the governor அப்படிங்கிறது கிட்ட போயிடும். But when it comes to Rajya Sabha, it's not like that. So they can reject this bill also. So they can have the power அப்படிங்கிறது வந்து to reject the ordinary bill also. So இவங்களால reject பண்ண முடியும் or bill reconsiderationக்காக send பண்ண முடியும் or they can hold the bill for 6 months வந்து hold பண்ண முடியும். So இந்த மாதிரியான 3 circumstancesல தான், அதாவது when it come to rejection or reconsideration or 6 months holding of bill. So இந்த 3 cases அப்படிங்கிறதுல தான் deadlock அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. when it comes to deadlock அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக, அதாவது அந்த லாக் அப்படிங்கிறத சரி பண்ணுறதுக்காக. ஸோ when it comes to deadlock, ஸோ அந்த லாக் அப்படிங்கிறத சரி பண்ணுறதுக்காக தான் என்ன ஹவுஸ் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங் பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ரூம் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் அகைன் தேர் இஸ் 3 ரீடிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த ரூம் ஓப்பன் பண்ணுற கீ யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் திஸ் இஸ் டெட்லாக் கண்டிஷன், இந்த பில் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரக் பிட்வீன் த 2 ஹவுசஸ் அப்படிங்கிறதுக்கு நடுவில் ஸ்ட்ரக் ஆகிடுது, அதனால் வெளில வர முடியல. ஸோ அந்த லாக்கை வந்து சரி பண்ணணும், ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு வந்தால் இட் ஷுட் நீட் சம் கீ அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கான கீ தான் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு வந்தால் பிரசிடென்ட் கிட்ட இருக்குது. ஸோ பிரசிடென்ட் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் நாட் மேண்டேட்டரி, he or she may open this அப்படிங்கிறது வந்து joint sitting mode. So may open பண்ணா அந்த problem sort out ஆகும், sometimes may not also. President may not open this அப்படிங்கிறது வந்துடும். சப்போஸ் அவர் அப்படி ஓப்பன் பண்ணலன்னா என்ன ஆகும், பில் வந்து until unless அந்த between the houses அப்படிங்கிறதுக்கு நடுவிலே லாக்ல வந்து விழுந்துடும். ஸோ இவர் வந்து மே ஓப்பன் பண்ணாருன்னா அது சார்ட் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ லெட்ஸ் சே ஜாயின்ட் சிட்டிங் பார்லிமெண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஹூ இஸ் த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் ஜாயின்ட் சிட்டிங் பார்லிமெண்ட் கேட்டிங்கன்னா அகைன் இட்ஸ் ஸ்பீக்கர் ஒன்லி, இட்ஸ் நாட் பை த சேர்மன் கிடையாது. ஸோ லோக்சபாவோட ஹெட் இஸ் ஸ்பீக்கர், அந்த ராஜ்யசபாவோட ஹெட் இஸ் அப்படிங்கிறது வந்து சேர்மன். when it comes to ஜாயின்ட் சிட்டிங் பார்லிமெண்ட், the head of ஜாயின்ட் சிட்டிங் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது வந்து இஸ் அகைன் ஸ்பீக்கர் தான். ஸோ அப்போ இதில் 3 ரீடிங்ஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங். பட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படிங்கிறது வந்து தீஸ் அண்ட் பேசிக்காக ஹவுசஸ்க்கு நடுவில் ரீடிங் பாஸ் பண்ணுறதுக்கோ ஜேஎஸ்பியில் ரீடிங் பாஸ் பண்ணுறதுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த பில் அப்படிங்கிறது அந்த சேம் திங், ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த பில்லை ரீட் பண்ணுறாங்க. பட் இந்த செகண்ட் ரீடிங் அப்படிங்கிறதுல ஜென்ரலாக லைக் அந்த பில்லில் இருக்கக்கூடிய எல்லா க்ளாஸஸ் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கும் செகண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறதுக்கு நடுவில் வந்து என்ன டிஸ்பியூட்டட் கிளாஸ் இருக்குது, நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுல தான் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அப்படிங்கிறதுக்கு நடுவில் வந்து டிஸ்பியூட் அக்கறா இருக்குது. அப்போ ஒன்லி த டிஸ்பியூட்டட் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தான், டிஸ்பியூட்டட் கிளாஸஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் again rediscussion பண்ணி finally they pass this அப்படிங்கிறது வந்து with a simple majority. So at the end of this it automatically goes to the பிரசிடென்ட் அப்படிங்கிறது கிட்ட போயிடும். பட் இந்த மாதிரியான ப்ரொசீஜர் இங்கே கிடையாது அப்படின்னு வந்தால் கீழே வந்து ஸ்டேட் அசம்பிளி அண்ட் கவுன்சில் செட்டப் அப்படிங்கிறதுல வந்து கிடையாது. ஸோ மற்ற அதர்வைஸ் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டினரி பில். ஸோ திஸ் இஸ் அ மேஜர் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பிட்வீன் திஸ். ஓகேவா. அண்ட் ஒன் மோர் திங், பிரசிடென்ட் அப்படிங்கிறது இங்கே என்ன பண்ணுவார். ஓகேவா. ஸோ when it comes to ordinary bill, it's passed in Lok Sabha and Rajya Sabha. So first house Lok Sabha, second house Rajya Sabha, first house to Rajya Sabha, Rajya Sabha to president அப்படிங்கிறதுக்கு அந்த பில் மூவ் ஆயிடுச்சு. ஸோ பிரசிடென்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டினரி பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் he can அப்படிங்கிறது give his assent, ஓகே அப்படிங்கிறது பண்ணலாம். ஆர் he may reject this அப்படிங்கிறது வந்து பில் ஆல்சோ. சம்டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த பில்லை ரிஜெக்டும் பண்ணலாம், விட்ரோவும் பண்ணலாம். ஆக்சுவலாக இது அவரோட ஓன் டிஸ்கிரிஷனரி பவரான்னு கேட்டால் நோ, இட்ஸ் நாட் ஹிஸ் அப்படிங்கிறது ஓன் டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. இட்ஸ் பேஸ்ட் அப்பான் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத அட்வைஸ் பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ திஸ் இஸ் ஹிஸ் ரியல் பவர். ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ டிஸ்கிரிஷனரி பவர், திஸ் இஸ் அண்ட் ரியல் பவர் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட். அண்ட் he may use his veto power also. Actually there are 2 types of veto power அப்படிங்கிறது வந்து is applied here. One is suspensive veto, another one is packet veto. Okay, கேள்விப்பட்டிருப்பீங்க. So actually suspensive veto and pocket veto, actually these terms is nowhere mentioned in the constitution. The same thing is applied for governor also. So ஒரு bill வருது from the assembly or council அப்படிங்கிறதுலேருந்து ஒரு bill வருதுன்னா governor also may give his assent, okay பண்ணலாம் இல்லை reject பண்ணலாம், or he or she can use his suspensive and packet veto. The same veto power அப்படிங்கிறது வந்து is applied to the governor also. Actually அந்த suspensive and packet veto அப்படிங்கிறது வந்து is his discretionary power, விருப்ப உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் இது அவரோட ஓன் டிஸ்கிரிஷன் அப்படிங்கிறதுல இந்த வீட்டோ பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். பட் எப்போ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்? ஆக்சுவலாக இது அவரோட எக்ஸ்பிளிசிட் டிஸ்கிரிஷனரி பவரா அப்படின்னு கேட்டால் நோ, இட்ஸ் ஒன்லி a situational discretionary power.
It's only a situational discretionary power of the president. The same situational discretionary power is applied to the governor also. The same thing is applied for the governor also. But governor king extra or power enna irukku. I mean the explicit discretionary power enna irukku அப்படினு வந்தா the governor can hold this bill for president recommendation அப்படிங்கிறதுக்காக அவரால ஹோல்ட் பண்ண முடியும். ஓகேவா? when it comes to state bill அப்படினு வரப்ப so governor assent கொடுக்க முடியும் or withdraw பண்ண முடியும் or he may use his suspensive and packet veto powers அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியும். Actually இந்த veto powers அப்படிங்கிறது is on, as I said, like it is only situational discretionary power. So ஆனா like governor நினைச்சார்னா so like president recommendationக்காக அதை ஹோல்ட் பண்ண முடியும். This is given as an explicit discretionary power is given in the article 163 of the constitutionல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? so ஒரு சில subjects அப்படிங்கிறது when it comes to controversial like something அப்படிங்கிறது is with respect to concurrent listல இருக்கக்கூடிய subjects-ஆ இருக்கு. so power tussle, power between the central government and state government அந்த tussle areas-ஆ இருக்கு or something with respect to high court so like அது ரிலேட்டடான மேட்டர்ஸாக இருக்கு. so இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் கவர்னரால் என்ன பண்ண முடியும்னா வெளிப்படையாகவே எக்ஸ்பிளிசிட்டாகவே என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து இந்த மாதிரியான பில்ஸ் அப்படிங்கிறத ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அப்போ ஹோல்ட் பண்ணி அந்த பில்லை எங்கே சென்ட் பண்ணுவாங்கன்னா president கிட்ட சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் அ கீ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து பிட் வந்து president, I mean the parliament and state bills அப்படிங்கிறதுல with respect to ordinary bill parliament and state. ஸோ லைக் பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர் கிடையாதுன்னா லைக் ஒருத்தவங்க ரெக்கமெண்டேஷனுக்காக ஹோல்ட் பண்ணுற பவர் கிடையாது. பட் கவர்னருக்கு இங்கே பிரசிடென்ட் ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக ஹோல்ட் பண்ணுற பவர் இருக்குது. ஆக்சுவலி there is some extraordinary power to the president when it comes to state bill. ஏன்னா இங்கேருந்து பில் எங்கே போகுது அப்படின்னு வந்தால் to the president அப்படிங்கிறதுக்கிட்ட போகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல president ஸ்டேட் பில்லை என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு வந்தால் பார்லிமெண்ட் பில்ல பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஐ மீன் எதர் அசன் கொடுக்கலாம் ஆர் லைக் விட்ரோ அப்படிங்கிறது வந்து பண்ணலாம் ஆர் யூஸ் கி சஸ்பென்சிவ் அண்ட் பேக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி பேக்கெட் வீட்டோ இஸ் நத்திங் பட் லைக் பில்லை மடிச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்தால் இட்ஸ் லைக் பேக்கெட்டில் வச்சுப்பாங்க. எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்னா எனக்கு அசென்ட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. பிகாஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற போஸ்டிங் இட்ஸ் லுக் லைக் அ பப்பட் மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஈ ஒன்லி எய்ட் அண்ட் அட்வைஸ் அப்படிங்கிறது வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஸோ வித்தவுட் த அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் லெட்ஸ் இந்த கண்டிஷன் லைக் ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்க, த எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டிசால்வ் ஆகிடுது. ஸோ லைக் இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸில் பிரைம் மினிஸ்டர் இல்லைனா லைக் பிரசிடென்ட் என்ன பண்ண முடியாது, அந்த பில்லுக்கு ஓகேவும் பண்ண முடியாது, ரிஜெக்ட்டும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸில் அவர் மடிச்சு என்ன பண்ணுவார், பில்லை பேக்கெட்டுக்குள்ளே வச்சுப்பார். ஸோ தட் இஸ் நத்திங் பட் packet veto. Actually packet veto அப்படிங்கிற power it's not directly mentioned in the constitution. As I said, it's nowhere mentioned in the constitution. So இந்த power எங்கிருந்து அவருக்கு டெரைவ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா actually from the second house அப்படிங்கிறதுலேருந்து பிரசிடென்ட்டுக்கு அந்த பில் போகும்போது there is no time limit அப்படிங்கிறது வந்து மென்ஷன் here. ஸோ இங்கே ஏதாவது டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் there is no time அப்படிங்கிறது வந்து மென்ஷன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இப்போ ராஜ்யசபாலேருந்து பில் என்கிட்ட கொடுக்குறாங்க, ஓகே எனக்கு அசென்ட் பண்ணி கொடுங்க ஆர் லைக் உங்களோட டெசிஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பில் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த பில் அப்படிங்கிறது எவ்வளோ டேஸில் ஓகே பண்ணி கொடுக்கணும் ஆர் லைக் எவ்வளோ மந்த்ஸில் ஓகே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு there is no time limit அப்படிங்கிறது வந்து மென்ஷன் in the constitution. by using this provision யூஸ் பண்ணி தான் நான் பேக்கெட் வீட்டோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். அதாவது நீ தான் என்கிட்ட டைம் சொல்லலை இல்லையா, ஸோ நான் அடிச்சு பேக்கெட்டில் வச்சுப்பேன், நான் எப்போ வேணாலும் அதுக்கு வந்து அசன் கொடுப்பேன், இந்த மாதிரி நான் அந்த பில்லை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ திஸ் இஸ் வேர் த பேக்கெட் வீட்டோ பவர் அப்படிங்கிறது வந்து எமோஜ் அப்படிங்கிறது வந்து டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் த சஸ்பென்சிவ் வீட்டோ பவர், சஸ்பென்சிவ் வீட்டோ பவர் அப்படிங்கிறது வந்து இஸ் நத்திங் பட் ஸோ பில்லை பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்தால் ஃபார் ரீகன்சிடரேஷன் அப்படிங்கிறதுக்காக டு த ஹவுசஸ் அப்படிங்கிறதுக்கு சென்ட் பண்ணுவாங்க. பட் இந்த பவர் அப்படிங்கிறத பிரசிடென்ட் வந்து ஒன்லி ஒன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியும். சஸ்பென்சிவ் வீட்டோனா பிரசிடென்ட் ரிட்டர்ன் த பில் ஃபார் ரெக்கமெண்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா ராஜ்யசபா ரிட்டர்ன் த பில் ஃபார் அப்படிங்கிறது வந்து ரீகன்சிடரேஷனுக்காக டு த லோக்சபா கிட்ட வந்து அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த சேம் மேனர் பிரசிடென்ட்டுக்கு அந்த 10 clauses அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு செகண்ட் கிளாஸ் பிடிக்கல, தேர்ட் கிளாஸ் பிடிக்கல, இல்லை அதை ரீகன்சிடர் பண்ண சொல்கிறாங்க, பாயிண்ட்ல வந்து சம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் பிரசிடென்ட் அப்படிங்கிறது வந்து சென்ட் திஸ் பில் அப்படிங்கிறது வந்து டு லோக்சபா ஃபார் ரீகன்சிடரேஷன். பட் இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்தால் ஒன்லி ஒன்ஸ் மட்டும்தான் இந்த பவரை வந்து பிரசிடென்ட்டால் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் அனுப்பின பில்லை அவங்க அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டானாலும் ஸோ பிரசிடென்ட் மஸ்ட் கிவ் ஹிஸ் அசன்ட் ஹியர், மஸ்ட் கிவ் ஹிஸ் அசன்ட். there is no other option அப்படிங்கிறது வந்து டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்தால் அசன் கொடுத்தே ஆகணும். இட்ஸ் லைக் இந்த பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். ஸோ தட் த சேம் ஸ்டோரி. ஸோ பட் இட்ஸ் ஃபார் த ரீகன்சிடரேஷன், ரீசெக்கிங் பர்பஸ் அப்படிங்கிறதுக்காக தான் சென்ட் பண்ணுறாங்க. அதே when it comes to state bills அப்படின்னு வரும்போது நான் சொன்ன மாதிரி கவர்னர் ஓகே பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், the same veto power, the same suspensive veto and the same packet veto, but one more extra power is can return this or hold this bill for அப்படிங்கிறது வந்து president recommendation. Now what is the power of president with respect to state bill? Actually this is also previous year question. So already mainsல இதே same question அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. So like power என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ நான் சொன்ன மாதிரி கவர்னர் பில்லை ஹோல்ட் பண்ணுறாரு பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷனுக்காக. ஸோ ஸ்டேட் பில் வந்து எங்கே போகுது அப்படின்னு வந்தால் டு த பிரசிடென்ட் கிட்ட போகுது. இங்கே பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் பேஸ்ட் ஆன் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ், பேஸ்ட் ஆன் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸில் இந்த பில் அப்படிங்கிறத எதர் ஓகே பண்ணலாம். அதாவது ஸ்டேட்டில் பாஸ் பண்ண பில்லை பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்தால் எதர் ஓகே பண்ணலாம், ஆர் ஹீ கேன் ரிஜெக்ட் திஸ் அப்படிங்கிற வந்து பில் ஆல்சோ, or he can use his அப்படிங்கிற வந்து the same suspensive veto and packet veto power also. But when it comes to suspensive veto வரும்போது ஜென்ரலாக வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் சஸ்பென்சிவ் வீட்டோ பவர் அப்படிங்கிறத எத்தனை டைம் யூஸ் பண்ண முடியும்? ஒன்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ லைக் ஒன்ஸ் சென்ட் பண்ணிவிட்டு திருப்பி அது ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக பிரசிடென்ட் அப்படிங்கிறது வந்து ஷுட் கிவ் இஸ் அசன். பட் வென் இட் கம்ஸ் டு ஸ்டேட் பில்லுன்னு வரும்போது இந்த பவர் ஆஃப் சஸ்பென்சிவ் வீட்டோ இஸ் கிரேட்டர் ஃபார் த பிரசிடென்ட். பிகாஸ் இந்த சஸ்பென்சிவ் வீட்டோனா பில் அகைன் ரிட்டர்ன் பண்ணுவாங்களா? எங்கே ரிட்டர்ன் பண்ணுவாங்க? டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறதுக்கு பில்லை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேட் அசம்பிளிக்கு ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் கவுன்சில் போது, கவர்னர் போது, டு த பிரசிடென்ட் வருது. ஓகேவா? லெட்ஸ் சே கொடுத்த பில்லை அவங்க அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். மறுபடியும் இங்கே என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்தால் பிரசிடென்ட் ரீசென்ட் திஸ் பில், அகைன் அசம்பிளி கவுன்சில் டு பிரசிடென்ட், அகைன் ஹி ரீசென்ட் திஸ் பில், லைக் கவுன்சில் கவர்னர் அப்படிங்கிறது வந்து டு பிரசிடென்ட். ஸோ இந்த மாதிரி எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் டைம்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்தால் இந்த பில்லை வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். ஸோ லைக் வென் இட் கம்ஸ் டு ஸ்டேட் பில்னு வரப்போ மட்டும், பார்லிமெண்ட் பில்ஸ் அப்படின்னு வரப்போ ஒன்லி ஒன்ஸ் மட்டும் தான் அவரால் சஸ்பென்சிவ் வீட்டோ யூஸ் பண்ண முடியும். பட் வென் இட் கம்ஸ் டு ஸ்டேட் பில் அப்படின்னு வரும்போது நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே டைம் கேப் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பில்லை வந்து ரீகன்சிடரேஷனுக்காக பிரசிடென்ட் சென்ட் பண்ணுறாருனா வித்தின் 6 monthsக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்தால் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட அசம்பிளி அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும் வித்தின் 6 months அப்படிங்கிறதுல. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அனுப்பலாம். அண்ட் 6 months அப்படிங்கிற டைம் கேப் அப்படிங்கிறதுமே இங்கே வந்து ஃபிக்ஸிங் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் அ மேஜர் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்படி வந்து பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் அசம்பிளி அப்படிங்கிறது வந்து பில்ஸ் அப்படிங்கிறதுல வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டினரி பில் பார்க்கும்போது. ஸோ திஸ் இஸ் அ மேஜர் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹியர். ஓகே, ஸோ ஐ லைக் மறுபடியும் நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஸோ இட்ஸ் லைக் வந்து பார்லிமெண்ட் அப்படிங்கிறது வந்து அண்டு கீழே ஸ்டேட் அசம்பிளி இருக்குது, மேலே வந்து எய்தர் எம்பி ஆர் மினிஸ்டர், கீழேயும் அதேமாதிரியே எய்தர் எம்எல்ஏஸ் ஆர் மினிஸ்டர் வித் அப்படிங்கிறது 30 days அண்ட் 7 days நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து எய்தர் லோக்சபா ராஜ்யசபா, இட் கேன் பி எனி ஹவுஸ். இந்த சேம் மேனர் கீழேயுமே இட் கேன் பி எய்தர் அசம்பிளி ஆர் கவுன்சில். பட் ஸோ வென் இட் கம்ஸ் டு அப்படிங்கிறது வந்து மற்றபடி லைக் மெஜாரிட்டி அப்படிங்கிறது எல்லாமே சேம் தான். வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் அண்ட் பவர்ஸ் அப்படிங்கிறதுல சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து சேம் தான். ஐ மீன் அசன் கொடுக்கலாம், விட்ரா பண்ணலாம், ஆர் லைக் யூசிங் சஸ்பென்சிவ் அண்ட் பேக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணலாம். பட் த கீ டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பில்லை வந்து 6 months ஹோல்ட் பண்ணுவாங்க. பட் கீழே வென் இட் கம்ஸ் டு ஸ்டேட்ஸ்ன்னு வரும்போது 3 + 1 month அப்படிங்கிறதான் ஹோல்ட் பண்ண முடியும். அதே மேலே வந்து டெட்லாக் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது. வென் இட் கம்ஸ் டு டெட்லாக் ஜேஎஸ்பிங்கிற ரூம் வந்து ஓப்பன் ஆகும். பட் கீழே அப்படி கிடையாது. தெர் இஸ் நோ கண்டிஷன் ஃபார் அப்படிங்கிறது வந்து டெட்லாக். ஓகேவா? பிகாஸ் ஆல்வேஸ் இந்த பவர் ஆஃப் எஸ்எல்ஏ அப்படிங்கிறது வந்து இஸ் கிரேட்டர் தன் எஸ்எல்சியாக தான் இருக்கும். பட் மேலே வந்து லோக்சபாவோட பவர் அப்படிங்கிறது வந்து இஸ் ஈக்குவல் டு ராஜ்யசபா. திஸ் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ். அண்ட் ஒன் மோர் டிஃபரன்ஸ் இஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறதுக்கு ஒன்லி லைக் சம் சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் கான்ஸ்டிடியூஷனில் கொடுத்துருக்காங்க. பட் வென் இட் கம்ஸ் டு கவர்னர், ஆக்சுவலி இட்ஸ் நாட் even given in the constitution also. That suspensive and packet veto power may he derived from there is no time limit, so fixed in the constitution. அதை வச்சு தான் பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னோட பேக்கெட் வீட்டோ பவர் அப்படிங்கிறதுலாம் அட்ஹேர் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஒன்லி சிச்சுவேஷன், ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ஸில் மட்டும் தான் அவரால் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். அதே வென் இட் கம்ஸ் டு அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்ஸ் அப்படின்னு வரும்போது, ஸோ கவர்னர் இஸ் நாட் ஒன்லி அப்படிங்கிறது வந்து சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவரை யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சம் எக்ஸ்பிளிசிட் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அப்படிங்கிறதும் அவருக்கு இருக்குது. ஆர்டிகல் 163 அப்படிங்கிறதுல இருக்குது. அண்ட் தெர் ஆர் சம் ஸ்பெஷல், இதை தவிர தெர் ஆர் சம் ஸ்பெஷல். கவர்னரோட டிஸ்கிரிஷனரி பவர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஹியூஜ் கம்பேர்ட் டு அப்படிங்கிறது வந்து பிரசிடென்ட். ஸோ பிகாஸ் கவர்னர் வந்து தெர் ஆர் சம் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்டிகல் 371 அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்ஸ். ஸோ ஏ ஃபார் நாகாலாந்து, பி ஃபார் அப்படிங்கிறது 371, பி ஃபார் அப்படிங்கிறது வந்து அசாம், அண்ட் சி ஃபார் மணிப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு தெர் ஆர் சம் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டேட்ஸில் எல்லாருமே இந்த பவர் ஆஃப் அப்படிங்கிறது கவர்னர் இஸ் கிரேட்டர். பிகாஸ் அந்த பர்டிகுலர் ரீஜனுக்கு ஈவன் ஃபண்ட் அலோகேட் பண்ணுற பவர் அப்படிங்கிறது கூட கவர்னர் இருக்குது. ஆக்சுவலாக கவர்னரோட தட் எக்ஸ்பிளிசிட் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் கிரேட்டர். ஸோ இட்ஸ் மென்ஷன் இன் வேரியஸ் articles like article 163, article 371, so இந்த மாதிரி article 356 also. So state emergency போறதுலமே is a key factor அப்படிங்கறதா இருக்காரு. So இந்த மாதிரி a lot of discretionary or like explicit discretionary powers அப்படிங்கிறது வந்து is applied to the governor அப்படிங்கிறதுக்கு இருக்கு. அதே வந்து கவர்னர் வந்து ஒரு பில்லை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பிளிசிட் டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது. ஸோ வென் இட் கம்ஸ் டு பிரசிடென்ட் அப்படின்னு வரும்போது பிரசிடென்ட்டுக்கு ஜென்ரலாக சஸ்பென்சிவ் வீட்டோ ஒன்லி ஒன்ஸ் தான் அனுப்ப முடியும். அந்த பில்லை ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா ஒன்லி ஒன்ஸ் தான் ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்ப முடியும். கொடுத்த பில் அப்படியே வந்து ரிட்டர்ன் ஆகுது, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு வந்தால் ஸோ ஹி ஷுட் அப்படிங்கிறது வந்து கிவ் இஸ் அசன்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வென் இட் கம்ஸ் டு ஸ்டேட் பில்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ பில் அப்படிங்கிறத வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து பில்லை ரிட்டர்ன் பண்ண முடியும். இந்த சேம் திங் அப்படிங்கிறது 6 months வந்து அதுக்கான டைம் கேப் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த சிமிலாரிட்டிஸ் அண்ட் த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து when it comes to அப்படிங்கிறது வந்து ஆர்டினரி பில். ஸோ நவ் இட்ஸ் மணி பில்.
So actually money bill it comes under the article 110 of the constitution. So generally money bill வந்து யார் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும்னா it's only ministers மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். Why only minister? Why not அப்படிங்கிறது வந்து MPs ஆல பாஸ் பண்ண முடியலனா because money related provisions வந்து யாருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படினு வந்தா like ministersக்கு மட்டும் தான். ஏனா ministers தான் என்ன எடுப்பாங்க? Oath of secrecy எடுப்பாங்க. Like அந்த financial dealings அப்படிங்கிறது எல்லாமே ministers தான் பாப்பாங்க. That's why money bill அப்படிங்கிறது it's done only by the ministers அப்படிங்கிறது மட்டும் தான் எடுப்பாங்க. Then it move அப்படிங்கிறது வந்து to with the 7 days notice. Again with the 7 days notice it moved to only Lok Sabha. Why only Lok Sabha here? Because the first house it's only Lok Sabha. So அதே மாதிரி கீழேயும் பாத்தீங்கனாலும் minister தான் சென்ட் பண்ணுவாங்க with the same 7 days notice. அதே கீழே வந்து மேலே Lok Sabha கீழே assembly. So it's only assembly மட்டும் தான், it's not council. Okay, first house அப்படிங்கிறது வந்து it's always அப்படிங்கிறது வந்து Lok Sabha அப்படிங்கிறது வந்து ஒரு state legislative assembly. Okay, so because ஏன் அப்படின்னு வந்தா so it's all about people money and Lok Sabha and அப்படிங்கிறது வந்து assembly. MPs and Lok Sabha MPs அப்படிங்கிறது வந்து அந்த assemblyயோட MLAs அப்படிங்கிறது வந்து directly elected அப்படிங்கிறது வந்து by the people. They are direct people representatives. So that's why அப்படிங்கிறது வந்து first house அப்படிங்கிறது வந்து is always அப்படிங்கிறது வந்து Lok Sabha or state legislative assembly. So again the same 3 readings, first reading, second reading, third reading. So like the same thing is repeated. Okay, so like objective like second reading la 2 stages, committee stage, clause by clause voting, and the third reading la the same simple majority. So the same thing is repeated in the states also. And the second house அப்படிங்கிறது வந்து is Rajya Sabha. So Rajya Sabha அப்படிங்கிறதுலயும் the same 3 readings, but at the end of 3 readings இவங்க accept பண்ணிக்கலாம் or they can hold this அப்படிங்கிறது வந்து bill. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இங்கே when it comes to money bill வர்றப்ப ராஜ்யசபாவால் பில்லை ரிஜெக்ட் பண்ணவோ இல்லை ரீகன்சிடரேஷனுக்கு சென்ட் பண்ணவோ முடியுமா அப்படின்னு கேட்டால் நோ, there is no power like kind of power அப்படிங்கிறது வந்து டு ராஜ்யசபா. the same thing is அப்படிங்கிறது வந்து அப்ளைட் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆல்சோ. ஏன்னா கவுன்சிலையுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்தால் அந்த பில்லை எதிர் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஆர் ஹோல்ட் பண்ண முடியும். அதுவும் எவ்வளோ டேஸ் ஹோல்ட் பண்ண முடியும்னா இட்ஸ் ஒன்லி 14 days அப்படிங்கிறது தான் ஹோல்ட் பண்ண முடியும். அன்லைக் when it comes to ordinary bill 6 months and 3+1 months அப்படிங்கிறது ஹோல்ட் பண்ண மாதிரி இங்கே என்ன பண்ண முடியாது அப்படின்னு வந்தால் அந்த லாங் டியூரேஷன்லாம் ஹோல்ட் பண்ண முடியாது. இட்ஸ் ஒன்லி 14 days அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து பில்லை ஹோல்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தென் இட்ஸ் மூவ் டு தி president and here president may give his assent or withdraw the bill. So இந்த இடத்துல veto power அப்படிங்கிறது வந்து it's not applicable. The same thing is applied அப்படிங்கிறது வந்து இந்த governor case also. கவர்னரும் ஒரு மணி பில் வருது அப்படின்னு வந்தா ஸோ எதர் assent கொடுக்கலாம் ஆர் அப்படிங்கிறது வந்து அந்த பில் அப்படிங்கிறத withdraw பண்ண முடியும். ஸோ கீழே என்ன கிடையாது அப்படின்னு வந்தா there is no veto power அப்படிங்கிறது வந்து to both president and also அப்படிங்கிறது வந்து governor. But the key difference அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா so when it comes to governor either assent or அப்படிங்கிறது வந்து withdraw அப்படிங்கிறது வந்து பண்ணலாம். But he can hold this அப்படிங்கிறது வந்து bill also sometimes. I mean for the president recommendation அப்படிங்கிறதுக்காக there is some explicit discretionary power. So this is also one key difference அப்படிங்கிறது வந்து when it comes to money bill. So அதே மாதிரி money bill வரும்போது the more important factor, one more important factor is ஸ்பீக்கரோட endorsement அப்படிங்கிறது வந்து is very important. Okay, so and one more thing is the power of Lok Sabha is greater when it comes to money bill. The power of Lok Sabha is greater because it's something about people money. So that's why the power of Lok Sabha is greater here. The same thing always the assembly oda power அப்படிங்கிறது வந்து is greater than state legislative அப்படிங்கிறது வந்து council. Always அப்படிங்கிறது வந்து it's greater. Okay, so when it comes to money bill அப்படின்னு வரும்போது so minister தான் bill send பண்றாங்க. First house is only Lok Sabha, 3 reading, simple majority goes to Rajya Sabha. So either okay பண்ணலாம் or hold the bill for அப்படிங்கிறது வந்து 14 days. Then it moves அப்படிங்கிறது வந்து to the president. So okay or reject அப்படிங்கிறது வந்து பண்ணலாம். And there is no power with respect to veto. So actually this is a main key similarities between the parliament and also assembly. So remaining we will continue in the next section. Thank you.